ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இனி அழுக்கு மெத்தையில் தூங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு மூடி இருந்தாலே போதுங்க, நல்ல பளிச்சுன்னு சுத்தம் செஞ்சிடலாங்க. இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பியை கைப்படாமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக அதில் இருக்கிற அழுக்கு தூசியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. நமக்கு இது போல் 2 ஸ்க்ரப்பர் தேவைப்படும். டோட்டலாக 2 ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம வீட்டில் அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி இடுக்கி அப்பளம் பொரிக்கிறதுக்கு அல்லது சிக்கன் லெக் பீஸ்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஸ்க்ரப்பரில் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கீழே இருக்கிற பகுதி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த ரஃப்பாக இருக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் சென்டரில் நம்ம இதை சொருகி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இடுக்கியில் ஒரு சைடை விட்டு இந்த மாதிரி நல்லா சொருகி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உள்ளே சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் சென்டரில் கொஞ்சமாக ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடுக்கியை நீங்கள் சொருகி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு சொருகி எடுத்துட்டேன். இதே போல் இன்னொரு சைடுலேயும் ரஃப்பாக இருக்கிற பகுதி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி, சாஃப்டாக இருக்கிறது உள்பக்கமாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் சொருகி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 2 சைடும் இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை நம்ம கையால் தொடாமல் ரொம்ப ஈஸியாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போது என் கை தான் ஜன்னல் கம்பி அப்படின்னா இந்த ஜன்னல் கம்பிக்கு இடையில இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஸ்க்ரப்பரை விட்டு அப்படியே நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற தூசி எல்லாமே வந்துடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியில் இருக்கிற அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் ஈஸியாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக முட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழத்தில் இருக்கிற சாறு ஃபுல்லாகவே நீங்கள் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்ல நுரையாக நல்லா நுரைச்சி வரும். எலுமிச்சப்பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பொருள் தான். நம்ம ஈஸியாக இந்த க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ணிடலாம். இதை ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லிக்யூட் பார்த்திங்கன்னா ஜன்னல் கம்பியில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அல்லது எவ்வளோ கரை இருந்தாலும் அது எல்லாமே நல்ல ஈஸியாக நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரூமில் இருக்கிற ஜன்னல் கம்பியை தான் வீடியோவில் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கான ஜன்னல் கம்பியை கூட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கூட ஈஸியாக நீங்கிருங்க. டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஜன்னலை தொட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ தூசி வருதுன்னு. ரொம்ப நாளாகவே இந்த ஜன்னல் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூட் இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு மக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு மக்கில் நான் சும்மா சாதாரண தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த ஸ்க்ரப்பர் இடுக்கியில் சொருகி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த லிக்யூடில் நல்லா முக்கி எடுத்ததுக்கப்புறமா அந்த இடுக்கியை கொஞ்சம் டைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கீழே லீக் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுங்க. நம்ம கையை வச்சு ஒரு ஜன்னலாக நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலை டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம இந்த க்ளீனிங் லிக்யூடு எலுமிச்சப்பழ சாரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும் அல்லது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக நீங்கிருங்க. ஜன்னல் கம்பி மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னலில் இருக்கிற பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற தூசியை கூட நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுதுன்னு.
இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ தூசி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நார்மல் வாட்டர், அதாவது சாதாரண தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த இடிக்கை வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எஸ்எஸ் வாட்டர் எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்சை வந்து முக்கி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நம்ம வந்து கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் வந்து இடுக்கில் விட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே வந்துடுங்க. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து அந்த ஜன்னலில் இருக்கிற ஜன்னல் கம்பி ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு. அடுத்ததாக இந்த ஜன்னலில் வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த விண்டோ டோர் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கும்போது அதுலேயுமே நிறைய தூசி வந்து படிஞ்சிருக்கும். அதையும் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இந்த மாதிரி அந்த ஸ்க்ரப்பரை வச்சே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிரரில் மட்டும் நான் வந்து ஒரு துணியை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். நீங்கள் ஜன்னல் கம்பியில் வந்து துணியை வச்சு துடைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஜன்னல் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஜன்னலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அந்த ஜன்னல் கம்பியில் இருக்கிற ஈரம் எல்லாமே அந்த காற்றுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், நான் வந்து ஜன்னல் கம்பி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது அந்த தூசி வந்து சுத்தமாக இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஜன்னல் கம்பியில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு. எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் ஜன்னலாக இருக்கட்டும் அல்லது ரூமில் இருக்கிற ஜன்னலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கையே வலிக்காமல் நம்ம வந்து 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதான் பார்க்க போகிறோங்க. ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம எலுமிச்சையோட சாறு சேர்க்க போகிறோங்க. நான் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இதுக்குள்ளே இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்ததாக டெட்டால் சேர்த்துக்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே டெட்டால் வச்சுருப்போம் இல்லையா, இதில் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க. இது நான் வந்து பெரிய டப்பா டெட்டால் வச்சுருக்கிறதுனால 1/4 மூடி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன டப்பா டெட்டால் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1/2 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இதில் வந்து துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிராண்ட்னாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. கம்ஃபர்ட் சேர்க்குறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்டில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே நீங்கி நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம இதில் டெட்டால், பேக்கிங் சோடா, லெமன்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற கிருமியெல்லாம் நீக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டு, சோஃபா அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணலாம். அதில் இருக்கிற கிருமி எல்லாமே அழிஞ்சிடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதில் இருக்கிற பேட் ஸ்மெல்லுமே நல்லா நீங்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டீ-ஷர்ட், நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது குருட்டலுக்கு பிடிச்ச டீ-ஷர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்டோட பழைய பனியன்லாம் இருக்கும் பாருங்கள், குருட்டலுக்கு பிடிச்ச பனியன், அதெல்லாம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடுக்குள்ளே சேர்த்துட்டு
அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஹாட் பாக்ஸோட மூடி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஹாட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. குக்கர் மூடி இருக்குது பாருங்கள், குக்கர் மூடியை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. குக்கர் மூடியில் ஹேண்டில் இருக்கிறதுனால அதையும் நம்ம வந்து கைப்பிடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாட் பாக்ஸோட மூடிக்குள்ளே நம்ம இந்த பனியனை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. 2 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு எடுத்துகிட்டு இந்த ஹேண்டிலில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. இதை வச்சு தான் நம்ம வீட்டு பெட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டு பெட்டு வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்கும்போது இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழுக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து இதுக்குள்ளே வந்து இந்த ஹாட் பாக்ஸ் மூடி வந்து போகலைங்க. அதனால் இந்த லிக்யூடை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் அகலமான பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட் பாக்ஸ் மூடி வந்து உள்ளுக்குள்ளே செட் ஆகுற மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து அப்பப்போ இது போல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இந்த மாதிரி அந்த பெட்டில் எல்லா பக்கமும் நல்லா இது போல் க்ளீன் பண்ணி விடுங்க. சுற்றி எல்லா பக்கமும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடுறப்ப அதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சிடுங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி இதில் வந்து சுச்சு போயிடுவாங்க, யூரின்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்ப பெட்டில் வந்து பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிற டைமு, தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இருமல் வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணிடுவாங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் இது நடந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிருங்க. அதில் இருக்கிற கிருமி எல்லாமே அழிஞ்சிடும். முக்கியமாக குழந்தைங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி பெட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி அப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து அந்த மூடியில் வந்து லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்ததாக ஃபேனை போட்டு விட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா காய வச்சுருங்க. 30 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சிடுங்க. நல்லா 30 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 30 நிமிஷம் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து பெட்டை வந்து தொட்டு பார்த்தேன், நல்லாவே காஞ்சிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவுடர் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து யார்ட்லி பவுடர் எடுத்திருக்கேங்க. இதை அடுத்ததாக பெட்டில் நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டுருங்க. இது போல் பெட்டை சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி அல்லது ஒரு துண்டை வச்சு நீங்கள் இந்த பவுடரை வந்து அப்படியே தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க எதை போட்டு க்ளீன் பண்ணேன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் இருக்க கிருமி எல்லாமே அழிஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட் விரிச்சிட்டு அப்படியே தூங்க போயிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபாவையும் க்ளீன் பண்ணலாங்க. நம்ம வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது சோஃபாவையும் நீங்கள் இந்த லிக்விட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. முன்னாடி இருக்கிற அந்த துணி கலரை பார்த்துட்டு நீங்கள் பின்னாடி இருக்கிற கலரை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இது எல்லாமே அந்த பெட்டில் இருந்து வந்த அழுக்கு தான். நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நம்ம வீட்டு பெட்டில் வந்து எந்த வித அழுக்கும் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாய் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே ஈர வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா இதையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் வந்து முக்கி எடுத்து இது போல் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அழுக்கு பேட் ஸ்மெல் எல்லாமே போய் நல்ல வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இது போல் நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா பவுடரை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே நீங்கி நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.